அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நானும் ஐடிக்காரன்ற அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இதனால் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்னா என்ன, ஐடில என்ன டீம் இருக்காங்க, ஐடியோட காமனான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றது ஒரு ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். விஎஸ் கோட் பைத்தான் ஏன் சூஸ் பண்ணோம் அண்ட் விஎஸ் கோட் இன்ஸ்டாலேஷன் பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளால கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஈஸியாக உங்களுக்கு நான் வந்து லேமன் எக்ஸாம்பிளோட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கலாம் இது மத்த வீடியோ மாதிரி ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் வேலை இல்லையே அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். நான் கத்துக்கிட்ட விஷயத்த தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் எந்த விதமான டச்சப்பும் நான் பண்ண போறது இல்ல. அதை நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல எடுத்துட்டு நீங்க எடுத்துக்கிறது நல்லது. பிகாஸ் ஃபார்முலா ஒரு வேலை இல்ல காம்ப்ளெக்ஸா ஒரு வேலை என்னாலையும் சொல்லிக் கொடுக்க முடியும். பட் அப்படி சொன்னா நம்ம யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு கத்துக்கிற இன்ட்ரெஸ்ட்டோ நம்மளுக்கு வந்து இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த லேமன் எக்ஸாம்பிளோடய கத்துக் கொடுக்க நான் ட்ரை பண்றேன் நான். சோ நம்ம வேகமா அடுத்த வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எதுவும் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மேலும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மிக்க நன்றி. நீங்க இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ண நான் வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். சோ மறக்காம இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா எனக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பண்ணிடுங்க. ஃபாலோ பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிடுங்க. என்னோட அடுத்த வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட் உங்க ஃபீட்பேக் கமெண்டா கொடுங்க. அது எவ்வளவு நெகட்டிவ் ஃபீட்பேக்கா இருந்தாலும் அது பாசிட்டிவான அப்ரோச்ல எடுத்து என்னோட வீடியோ குவாலிட்டி அண்ட் ரெக்கார்டிங் குவாலிட்டி அண்ட் லெசன் டீச்சிங் குவாலிட்டியை நான் வந்து இம்ப்ரூவ் கண்டிப்பா பண்றேன் நான். சோ நம்ம வேகமா அடுத்த ஒரு லெசன் கூட நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குவிக்கா வந்து ஒரு ரோட் மேப் வந்து இருக்கும். ரோட் மேப்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நம்ம செட்டப் அண்ட் பேசிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ நம்ம அது வந்து முடிச்சிட்டோம் நம்ம. அடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் என்னன்றது, ஹிஸ்டரி என்னன்றதையும் நம்ம முடிச்சிட்டோம். பேசிக் சின்டாக்ஸ்ன்றதையும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து டேட்டா டைப்ஸ்ன்றதையும் நம்ம நேற்று முடிச்சிட்டோம். ஸோ இந்த 4 வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல 4 வீடியோவும் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்றது குயிக்கா நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெப்சைட் இல்லைன்னா எதுவா இருந்தாலும் ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் இருக்கு. இந்த புக் எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க புக்கை திறக்கலாம், புக்கை க்ளோஸ் பண்ணலாம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. இல்லைன்னா இந்த புக்கு மேல இன்னொரு புக் வச்சுன்னா அது 2 புக் ஆயிடும். அதுக்கு மேல இன்னொரு புக் வச்சா 3 புக் ஆயிடும். ஸோ பேசிக்கலா என்ன பண்ண போறோம்னா நம்ம செய்ய போற எல்லா ஆக்ஷன்ஸுமே ஆப்ரேட்டர்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேட்டர்ஸ் என்னன்றதை இப்ப நம்ம ஒண்ணுன்னா பார்க்கலாம். சரிங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லேமன் எக்ஸாம்பிள் இருந்து ஆரம்பிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா ஆப்ரேட்டர்ஸ்குள்ள தெளிவா நம்ம போக ஆரம்பிக்கலாம். சோ நம்ம பொதுவா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்க்க போறோம்ன்றது ஒரு சின்ன கிளாஸ் நான் சொல்லிடுறேன். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருந்து ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கே தெரியும் இந்த அடிஷன் ஃபங்க்ஷன்ஸ், சப்ராக்ஷன்ஸ், மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்ல இருந்து போகலாம். இங்க பாத்தீங்கன்னா மேஜரா வந்து பைத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு ஓவராலா யூஸ் பண்றாங்க இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ல. அது என்னன்றது ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம் இப்போ. சோ முதல்ல பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரெண்டாவது லாஜிக்கல் ஆப்ரேட்டர், மூணாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், நாலாவது கம்பாரிசன் ஆப்ரேட்டர், அஞ்சாவது ஐடென்டிட்டி அண்ட் ஆறாவது மெம்பர்ஷிப். சோ பேசிக்கலாவே நம்மளுக்கு எல்லாமே சில விஷயம்லாம் வந்து கொஞ்சம் காமனா கோரிலேட்டடா ஆகும். நம்ம ஒன்னொன்னா ஒரு லேமன் டெர்ம்ஸ்லயே நான் சொல்றேன். சோ இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் ஃப்ளோ டிவிஷன் சொல்லிட்டு இத்தனை டைப் ஆஃப் மேஜரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தின லேமன் டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இது எதுக்காக இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல யூஸ் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெப்சைட்ல வந்து நான் ஒரு இ-காமர்ஸ் சைட்ஸ் இல்ல பேங்க் சைட்டே எடுத்துக்கலாம். இப்போ பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கூகுள் பேவே ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜிபே ஓபன் பண்றீங்க, உங்க பேலன்ஸ் நீங்க செக் பண்றீங்க. அந்த பேலன்ஸ் செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பேலன்ஸ் இது ஓப்பன் ஆகும். ஸோ பேலன்ஸ் இது ஓப்பன் ஆகும்போது என்னன்னா உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த 6,000 ரூபாய்ன்றது பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ். ஸோ உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மெர்ச்சன்ட்டுக்கு வந்து ஒரு 5,000 ருபீஸ் வந்து ஒரு பொருள் வாங்கி அந்த 5,000 ருபீஸ் வந்து பே பண்றீங்க. இந்த 5,000 நீங்க பே பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க அந்த 5,000 ரூபாய் சப்ராக்ட் ஆகும். இந்த சப்ராக்ஷன் ஆபரேஷன் இங்க நடக்கும். இந்த சப்ராக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இங்க 1,000 ரூபாய் பேலன்ஸ்ல வந்து காட்டும். கரெக்ட்டுங்களா? சோ இந்த 1,000 ரூபாய் பேலன்ஸ் காட்டும் போது என்ன ஆகுதுன்னா இப்ப சப்போஸ் நீங்க வந்து பேங்க்ல திரும்ப உங்க அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அந்த 5,000 ரூபாய் வந்து அந்த மர்ச்சன்ட் வந்து ரீஃபண்டா டெபாசிட் பண்ணிடுறாரு. சோ டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் ஆபரேஷன் வந்து நடக்கும். சோ அடிஷன் ஆபரேஷன் இங்க நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த 1,000 ரூபாயோட இந்த 5,000 ரூபாய் ஆட் ஆச்சுன்னா திரும்ப 6,000 ரூபாய்னு சொல்லிட்டு இங்க வந்து வந்துடும். கரெக்ட்டுங்களா? சோ பேசிக்கலா வந்து இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம், ஒரு அடிஷன் ஆபரேஷன் ஒரு சப்ராக்ஷன் ஆபரேஷன் வந்து பார்த்துட்டோம்.
ஸோ சார் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் எப்படி சார் வரும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதையும் நான் இன்னும் ஒரு லேமன் எக்ஸாம்பிள்ல நான் சூப்பரா சொல்றேன் நான். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு அமேசானோ பிளிப்கார்ட்லயோ எதுலயோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறீங்க. ஸோ நீங்க 50 ரூபாய்க்கு வந்து ஒரு பொருள் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு பொருள் ஒன்று வாங்குறேன் 50 ரூபாய்க்கு. ஸோ இந்த 50 ரூபாய்க்கு நான் வாங்குற இந்த பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு குவான்டிட்டியா வாங்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இன்டூ டூன்னு சொல்லிட்டு அது ஆகும். இந்த மல்டிபிளிகேஷன் வந்து இங்க ஒர்க் ஆகும். ஸோ 50 ருபீஸ்க்கான பொருளை வந்து நீங்க ரெண்டு குவான்டிட்டியா வாங்குனீங்கன்னா ஸோ அது 15 காட்டாது. அது வந்து பாத்தீங்கன்னா 100ன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ 100ன்னு சொல்லிட்டு காட்டுறதுனால இந்த பொருள் நீங்க இந்த 3 ஆவோ இல்லாட்டி 4 ஆவோ இல்லாட்டி 5 ஆவோ நீங்க எவ்வளவு போட்டீங்கன்னா கூட அங்க மல்டிபிளிகேஷன் ஆபரேஷன் வந்து வரும். ஸோ மல்டிபிளிகேஷனுக்கு இதோட ஒரு பெஸ்ட் லேமன் எக்ஸாம்பிள் வந்து சொல்ல முடியாது. ஆனா இதோட உங்களுக்கு பெட்டரான லேமன் எக்ஸாம்பிள் தான் நீங்க அதை வச்சு கூட நீங்க வந்து ஒரு மெமரைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா இப்ப நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அரித்மெட்டிக்ல அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளேஷன் வந்து பார்த்துட்டோம். அடுத்து டிவிஷன் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கே தெரியும் வந்து நார்மலா ஒரு டிவிஷன் வந்து பாத்தீங்க ஸோ 10 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 10 டூனா 5 11 சொல்லிட்டு வருமா. ஸோ 5 இன்டூ 2 வந்து பாத்தீங்கன்னா 10. ஸோ 10 டிவைடட் பை 2 வந்து பாத்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டு வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ நார்மலா நீங்க ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ கால்குலேட்டர் எடுத்து வந்து பாக்குறீங்க. இந்த கால்குலேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ 10 divisible by 2 dot divided by 2 சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 5 சொல்லிட்டு வருது. தட் மீன்ஸ் எது எதெல்லாம் 2ன்னு மட்டும் கிடையாதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப 3ன்னு போட்டீங்கன்னா டிசிமல் வேல்யூல வரும். இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நான் 3ன்னு போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 10 டிவைடட் பை 3 சொல்லிட்டு போட்டீங்கன்னா டெசிமல்ல வேல்யூ வரும். 3.333 சொல்லிட்டு வரும். ஸோ நீங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி என்ன ஆன்சர் வந்து ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாக்குறது தான் ஒரு டிவிஷன். நார்மலா நம்ம பள்ளிக்கூடத்து மேத்தமெட்டிக்ஸ்லேயே படிச்சிருப்போம். டிவிஷன் என்னன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ டிவிஷனோட ஆப்ரேஷன் இதுதான். ஸோ இப்போ நம்ம குவிக்கா என்ன பார்த்துட்டோம், அடிஷன் பார்த்துட்டோம், சப்ராக்ஷன் பார்த்துட்டோம், மல்டிபிளேஷன் பார்த்துட்டோம், டிவிஷன் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாடுலஸ். மாடுலஸ்னா என்ன சார்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க நீங்க என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டர் வந்து அது வந்து ஆன்சரா வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ மாடுலஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்ல வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு கரெக்ட்டுங்களா. ஸோ ஃப்ளோட்ல வந்து ஆன்சர் வந்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு 3.33 இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸ்ல சொல்லிட்டு வரும். மாடுலஸ்னா அப்படி கிடையாதுங்க. மாடுலஸ்ல எப்படி வரும்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து 10 டிவைடட் பை 3ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்ப நம்மளுக்கு 3.33 சொல்லிட்டு வரும் கரெக்ட்டுங்களா. ஸோ 3.333 சொல்லிட்டு வரும். ஆனா இதுல என்ன வரும்னா 10 divided by 3 so 3 into 3 is equal 3 into 3 3s are 3 3s are 9. Okay, 3 3s are 9 சொல்லிட்டு வருது. அப்ப இதோட ரிமைண்டர் என்ன வருது 10 கொடுத்துட்டா ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா 1 வரும். 3.333 வராது. உங்களுக்கு இதை மட்டும் நான் ஒரு குவிக்கா ஒரு எக்ஸாம்பிள்ல காட்டுறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஓகே இது கமெண்ட்டுக்குள்ள இருக்கு, கமெண்ட்டுக்கு வெளியில் நான் கொடுக்குறேன். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு வந்து பாத்தீங்கன்னா 10 b is equal to 3 கொடுக்குறேன். இப்போ நான் வந்து print a modulus b ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் இப்போ. ஓகேங்களா. சோ இப்போ என்ன ஆகுன்றது பார்ப்போமா. 1ன்னு வரும். பிகாஸ் இப்போ நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ print வந்து a divided by b ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ என்ன வரும்னா எனக்கு வந்து டெசிமல் ஆன்சர் வரும். பாத்தீங்களா எனக்கு டெசிமல் ஆன்சர் வருது. சோ மாடுலஸோட வேல்யூ என்னன்னா அது வந்து ரிமைண்டர் எவ்வளவு, அதாவது எவ்வளவு ரிமைண்டர்ல வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து அது வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. சோ இப்போ 10 டிவைடட் பை 3 3 into 3 into 3 வந்து நான் பார்த்தீங்கன்னா 3 into 3 3 சாரி 3 into 3 3 3s are 9 சொல்லிட்டு வருது. ஓகேங்களா. சோ 3 3 கூப்பிட்டோம்னா வந்து 9ன்னு சொல்லிட்டு வருது. அவ பேலன்ஸ் ரிமைண்டர்ல என்ன வருதுன்னா 1. சோ அந்த ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு காட்டுது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாடுலஸோட இது. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவர் அப்படின்றது என்னன்னா பவரோட வேலை என்னன்னா நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் நியூமரிக்கல் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா அதோட பவர் வேல்யூ வந்து நம்மளுக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 இருக்கு, இந்த 10க்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பவர் வேல்யூக்கு வந்து 10 into 3 வந்து பவர் வேல்யூ காட்ட போறேன். ஸோ 10 3ன்னு சொல்லிட்டு பவர் வேல்யூ காட்ட போறேன். இப்போ என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? 10 into 3ன்னு சொல்லிட்டு வந்தா என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. சோ 10 10s are 100, 100 10s are 1000 சொல்லிட்டு வரும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இது டபுள் த மல்டிப்ளேயரா வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பவர் வச்சுக்கலாம், டபுள் த மல்டிப்ளேயர் நீங்க வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 10 to 2 கூட 100ன்னு சொல்லிட்டு வரும். பாத்தீங்களா. ஏன்னா பிகாஸ்
இந்த 10 into 20 காட்டாது. டபுள் பவர் காட்டுதுன்னா ரெண்டா தான் இந்த வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ 10 times ஆர் 100ன்னு சொல்லிட்டு இது வந்து காட்டுது பாத்தீங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க ஆல்ரெடி வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். இங்க ஏ கொடுத்துட்டேன். ஸோ ஏ பவர் ஆஃப் பின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. இப்போவும் 100 தான் வரும். சாரி, இப்போ 100 வர 1000 வரும். ஏன்னா இந்த 3ன்றது தான் இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு எக்ஸ்போனன்ஷியல் பவர்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன் சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் ஆஃப் டவுன் டிவிஷன் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதே நம்பர் வந்து இப்போ நான் பிரிண்ட் ஏ இப்படின்னு கொடுக்குறேன். சோ இப்போ என்ன ஆன்சர் வரும்ன்றத பார்ப்போம். இங்க பாத்தீங்களா? ஏன்னா ரவுண்ட் ஆஃப் ஹோல் நம்பர் தான் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3.3333 சொல்லிட்டு வந்திருக்கு. சோ இந்த ரவுண்ட் ஆஃப் ஹோல் நம்பர் வந்து என்னன்னா இங்க 35 சொல்லிட்டு வரல. அப்போ என்ன கன்சிடர் பண்ணணும்னா டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற 3 கன்சிடர் பண்ணும். சோ டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற 3 என்னன்னா 3ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சோ ரவுண்ட் ஃபிகர் போடுவோம் தெரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில கடைக்கெல்லாம் நம்ம போகணும்னா ரவுண்ட் ஃபிகரா போடணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஷாப்பிங் வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்லு வந்து பாத்தீங்கன்னா 1585.66 வருது. இது ரவுண்ட் ஃபிகரா போட்டா 1585 எதிரா காட்டும், இல்லைன்னா 1586 வந்து காட்டும். நம்ம அந்த எக்ஸாம்பிளையும் பார்த்துடலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏ ஃப்ளோ டிவிஷன் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஃப்ளோ டிவிஷனா சொல்லி கொடுத்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 10 இருக்கு. இந்த 10க்கு நான் வந்து ஆன்சர் கேட்கறேன். இப்போ ஏவும் 10 பியும் 10 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திரும்ப அது நியரஸ்ட் ஆஃப் 1ன்னு சொல்லிட்டு காட்டும். பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா 1000 இருக்கு. ஸோ அது எதுவும் போகல. அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 1ஆ தான் இது கன்சிடர் பண்ணும். ஸோ பிஃபோர் த ரெசிமல் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. அப்போ இது வந்து 1ஆ தான் கன்சிடர் பண்ணும். ஸோ 1 பிஃபோர் த ரெசிமல் வந்து 1 தான் இருக்கு. ஸோ அதுவாக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ உங்களுக்கு இப்போ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், மாடுலேஷன் சொல்லிட்டு இருக்கு. நான் இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரு பிரிட்ஜா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஏ பின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம்ல, நான் இப்போ ஒரு மல்டிபிளேஷன் வந்து கொடுக்குறோம். ஏ இன்டூ பி ஒரு டிவிஷன் கொடுத்துட்டோம். ஸோ ஒரு அடிஷன் கொடுக்குறோம். ஏ பிளஸ் பி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் பி. ஸோ இப்போ கொடுத்தோம்னா இதுல இருக்கிற எல்லா அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் பாருங்க. So a into b 100, a plus b 20, a minus b divisible. இது எல்லாமே வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸா வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ. ஸோ இதுதான் ஒரு அரித்மெட்டிக் ஆபரேஷன், பேசிக்கான ஒரு அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். நம்ம அட்வான்ஸ்ல போகும்போது நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பார்ப்போம். பட் பேசிக்ஸ்ல இது உங்களுக்கு போதும். ஸோ இதுவே போதுமானது. நம்ம குயிக்கா அடுத்து கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ் வந்து பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இது வந்து நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு கம்பேர் பண்றது, ரெண்டு வேல்யூஸ்க்கு வந்து கிட்ட வந்து கம்பேர் பண்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கா, நாட் ஈக்குவலா இருக்கா, கிரேட்டர் தன்னா இருக்கா, லெஸ் தன்னா இருக்கா, கிரேட்டர் தன் ஈக்குவல் டுவா இருக்கா, லெஸ் தன் ஈக்குவல் டுவா இருப்பான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இஃப் கண்டிஷன்ஸ், நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸ் தான் பார்க்கும்போது நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு பிரிட்ஜ் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் குயிக்கா வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதை பத்தி இங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை பார்ப்போம். உங்களுடைய எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈக்குவல் டு வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வேல்யூ ஈக்குவலா தான் ப்ரொமோஷன் அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு குயிக்கா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து 25, பி வந்து 25. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு இஃப் கண்டிஷன்ல கொடுத்தனா பிரிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல்னு வரணும். எல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்துடலாம். ஓகே, எதுவுமே தேவையில்லை, இல்லைன்னா ஒண்ணுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஈக்குவல்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஒரு வேலைங்க நான் வந்து 21 கொடுத்துருந்தேன் அப்படின்னா எதுவுமே வராது ஆன்சர். பாத்தீங்களா? எதுவுமே வரல. ஆனா நான் இப்படி வருதா இல்லையான்னு நான் பார்க்கணும் இல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணப்போ ஒரு டம்மி பிரிண்ட் கொடுத்துக்கிறேன், நாட் ஈக்குவல் சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஈக்குவல் வருமா நாட் ஈக்குவலா வருமான்னு பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவலா தான் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம அடுத்து வந்து நாட் ஈக்குவல் சொல்லிட்டு பார்க்க போறோம்.
இப்போ ஒண்ணுமே இல்ல, இது நாட் ஈக்குவல்னு போட்டுக்கலாம், இது ஈக்குவல்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா அதோட ரெசிப்ரோக்கல் தான். அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நாட் ஈக்குவல் சொல்லிட்டு வருது. இப்போ நான் 25ன்னு போட்டேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் காட்டுது. கரெக்ட்டுங்களா? சோ நம்ம என்ன கத்துக்கிறோம் இங்க? 25 இருந்தா ஈக்குவல் காட்டுது, 25 இது நம்ம ஜஸ்ட் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் பாத்துக்கோங்க. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் கண்டிப்பா வந்து போகும்போது நம்ம கத்துப்போம். இத நான் இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜென்ரிக்கா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். நான் ஆன்சர் 1, ஆன்சர் 2. ஏன்னா நம்ம அடிக்கடி போய் மாத்திட்டு இருக்க முடியாது, அதனால தான். சோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? கிரேட்டர் தன் சொல்லிட்டு இப்போ வந்து ஏ கிரேட்டர் தன் பி இருந்தா ஆன்சர் 1, ஏ கிரேட்டர் தன் பி இல்ல, அது மாதிரி வேற ஏதாவது ஆன்சர் இருந்தா ஆன்சர் 2ன்னு சொல்லிட்டு வரும். சாட்டிஸ்ஃபை ஆகல ஆன்சர் 2ன்னு வரும். ஸோ ஆன்சர் 2ன்னு வரும், ஏன்னா சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப என்ன பண்ண போறோம்? இங்க 22ன்னு கொடுக்க போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஆன்சர் 1 பிகாஸ் இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஒருவேளை இப்ப லெஸ்ஸர் தென் சொல்லிட்டு கொடுத்தோம்னா என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆன்சர் 2ன்னு வரணும் இப்போ, பிகாஸ் இது சாட்டிஸ்ஃபை ஆகல. இப்போ ஒரு வேலை கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் பின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா இப்போ ஆன்சர் 1 வருது, ஏன்னா இதோட ஆபரேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லெஸ்ஸர் தென் அண்ட் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு இது பண்ண போறேன். அதாவது ஏ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 28 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இப்போ ஆன்சர் 1ன்னு சொல்லிட்டு அது வரணும். இது ஓகே, ஏன்னா இப்ப லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு வேலை இது 28 இருந்தா கூட லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு இருக்கனால ஒரே ஆன்சரா தான் வரும். இல்ல ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 38 இருக்குன்னா ஆன்சர் 2ன்னு சொல்லிட்டு வரணும். பாத்தீங்களா? சோ இதே தான் ரெசிப்ரோக்கலா நம்ம போடும்போது கிரேட்டர் than ஈக்குவல் டு போடும்போது இப்போ வந்து பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சாரி ஏ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு வரணும். இப்போ என்ன வருது? இப்போ ஆன்சர் வரும், ஏன்னா ஏ கிரேட்டர் than இருக்கு, இல்ல ஈக்குவல் டு பின்னு இருக்கு. ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா இது 27 இருந்ததுன்னா இது வந்து ஆன்சர் பிக்கு போயிடும். ஓகேங்களா? சோ இதுவுமே சிம்பிள் தாங்க. நீங்க இதுன்னு மட்டும் கிடையாது. இதை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஈக்குவலா இருக்கா, யூசர் ஐடி வந்து அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஈக்குவலா இருக்கான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஒரு ரியல் டைமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ லாகின் ஃபங்க்ஷனாலிட்டில வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நான் ரியல் டைம்ல சொல்றேன். டேட்டா பேஸ்ல வந்து நான் ஒரு டம்மி டேட்டா பேஸ் மாதிரி இப்போ நான் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம்ன்ற ஒரு வேரியபிள் ரவி பெர்னாட். ஓகேங்களா? பாஸ்வேர்டுன்றது இன்னொன்னு ஒரு வேரியபிள் நான் இப்போ சும்மா டம்மியா ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நான் பாஸ்வேர்ட் 123 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ இஃப் கண்டிஷன் ஆட் பண்றேன். இஃப் யூசர் நேம் ஈக்குவல் டு ரவி பெர்னாட் அண்ட் password equal to matches username. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு விஷயம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து இங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இங்க மென்ஷன் பண்ணிட்டேன். நான் டைனமிக்கா மென்ஷன் பண்ணல, நான் ஸ்டாட்டிக்கா மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்ட்ரீக்குள்ள போட்டுட்டேன். அதாவது இது நம்ம இன்புட்ல போட்டு வாங்கி அதை கம்பேர் பண்றதுக்கு நம்ம வந்து போக போக நம்ம பார்ப்போம். இப்போ ஜென்ரலா வந்து பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆச்சுன்னா லாகின் பேஜுக்கு வந்து போகும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மேட்சஸ் சொல்லிட்டு வருது பாருங்க. ஓகேங்களா? இங்க நம்ம ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருப்போம். இந்த ஆபரேட்டர் தான் லாஜிக்கல் ஆபரேட்டர். இது நம்ம வந்து அடுத்ததுல வந்து பார்ப்போம், நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இது ரெண்டும் மேட்ச் ஆகுதுல, இந்த ரெண்டும் மேட்ச் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா பாஸ்வேர்ட் மேட்ச்னு சொல்லிட்டு வருது. ஒருவேளை பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகாம தப்பான பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து இன்கரெக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு சொல்லிட்டு வரணும். யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட், சாரி. ஸோ இன்கரெக்ட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வருது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், சாரி நான் சேவ் பண்ணல, மேல சேவ் பண்ணாம கீழே சேவ் பண்ணிட்டு இருக்கேன், சாரி. ஓகே. ஸோ
இங்க பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு சொல்லிட்டு வருது. ஏன்னா இங்க பாஸ்வேர்டு வந்து தப்புன்றதுனால இது வருது. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம ரியல் டைமா அஸ்யூம் பண்ணி என்னென்னலாம் லாஜிக்கலா அப்ளை பண்ண முடியும் பண்ணோம். நான் இப்போ உங்களுக்கு லாஜிக்கலா இது சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்ததுக்கு வந்து குயிக்கா போயிடலாம் நம்ம. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அண்ட் ஆப்ரேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம அண்ட் ஆப்ரேஷன் பார்த்தோம் பாத்தீங்களா? அண்ட்ன்ற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அண்டுன்றதுன்னா ஒன்றும் இல்லைங்க, பிளஸ் கண்டிஷன் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெப்சைட்லேயே வந்து ஒரு லாகின் பாஸ்வேர்டு வந்து பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிமிஷம். ஓகே. ம். அது எப்படி ஒரு நிமிஷம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்குள்ள நம்ம வந்து நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரிஜிஸ்டர் பண்றோம். அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஏபிஐ மூலியமா அது என்ன பண்ணுது, டேட்டா பேஸ்க்குள்ள வந்து போய் சேவ் ஆகுது. டேட்டா பேஸ்க்குள்ள போயிட்டு அது மாங்கோவா இருக்கட்டும், அமேசான் எஸ்3யா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சீக்வலா இருக்கட்டும், என்ன டேட்டா பேஸ் ஆனாலும் இருக்கட்டும், அங்க போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரே தடவை என்ன பண்ணுவீங்க, ஒரு போஸ்ட் கால் வந்து போடுவீங்க. ஒரே ஒரு போஸ்ட் கால் மட்டும் போட்டு அது வந்து பாத்தீங்கன்னா query-ஆ என்ன போகும்னா, ஒரு query-ஆ வந்து புதுசா நீங்க வந்து ஒரு டேபிள் ஒரு காலம்குள்ள வந்து ஒரு இன்சர்ட் இன்டு அந்த query, அதாவது சீக்வல் படிக்கும்போது நம்ம சொல்றேன். அது இன்சர்ட் இன்டு டேபிள்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டோர் ஆயிடும். இப்போ இதை நீங்க திரும்ப இது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இங்க போஸ்ட் பண்ணிடும். போஸ்ட் பண்ணி இது என்ன ஆகும்னா இது கெட் பண்ண ட்ரை பண்ணுவது. அந்த பர்டிகுலர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா இது ஃபெச் பண்ண ட்ரை பண்ணும். அதை ஃபெச் பண்ணிட்டு என்ன ஆகும்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இதுவா இருந்துச்சுன்னா இது என்ன ஆகும்னா அடுத்த 200 கால் கொடுத்து அடுத்த ஒரு பேஜுக்கு உங்களுக்கு கூட்டு போகும். அதாவது என்னன்னா அது வந்து ஒரு லாகின் பேஜ், ஒரு ஹோம் பேஜுக்கோ இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் பேஜுக்கோ எதுக்கோ கூட்டிட்டு போகும். ஒருவேளை தப்பா இருந்ததுன்னா அது உங்களை கூட்டிட்டு போகாது, அங்கேயே ஸ்டாப் பண்ணி தப்பான இன்கரெக்ட் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு காட்டும். சோ இதுதான். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்டுன்றது எங்க வந்து ஒர்க் ஆகுதுன்றத சொல்றேன். ஒருவேளை இங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், நீங்க வந்து ஒரு இது இருக்கு. ஒன் செகண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பாஸ்வேர்டு கரெக்டா போட்டீங்க, சாரி ஒரு யூசர் நேம் ஒரு இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கரெக்டா போட்டீங்க அப்படின்னா இது வந்து அண்டு வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா திஸ் அண்ட் திஸ் ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஒருவேளை இது கரெக்டா போட்டீங்க இது தப்பா போட்டீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. இல்ல பாஸ்வேர்டு கரெக்டா போட்டீங்க ஆனா யூசர் நேம் தப்பா போட்டீங்கனாலும் இந்த அண்டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அண்டு பொறுத்த வரைக்கும்னா ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதனாலதான் இங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டும் மேட்ச் ஆனதா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி வந்து எப்படின்னா எதிர் ஆர் சாய்ஸ்ன்ற மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆனா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் நான் இந்த சின்ன எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கோட்ல கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பர்டிகுலர் கோட்ல நான் வந்து ஆர் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டேன். இப்போ ஆர் ஆப்ரேட்டர் கொடுத்ததுனால என்ன வரும்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எய்தர் ஏதாவது ஒன்னு மேட்ச் ஆச்சுன்னா கூட இது பாஸ் தான் வரும். ஓகேங்களா? பாத்தீங்களா? ஏன்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, போதும். இந்த பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஹை லெவல்ல எப்படி பார்ப்பாங்கன்றத நான் சொல்றேன். இப்ப ஹை லெவல்ல எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ரியல் டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சில ஷாப்பிங் வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் எய்தர் 5000 ரூபாய் பொருள் வாங்கியிருக்கணும், இல்ல ஆர் விசா விசா கிரெடிட் கார்டுல அவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தானா அவனுக்கு ஒரு 50 ரூபாய் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ எய்தர் நீங்க 5000 ரூபாய் நீங்க ஷாப்பிங் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இல்லைன்னா விசால வந்து இது பண்ணா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒருவேளை இந்த அண்ட் ஆபரேட்டரா இருந்ததுன்னா இவன் 5000 ரூபாய்க்கு ஷாப் பண்ணிருக்கணும், விசாலே வந்து இவன் வந்து பே பண்ணிருக்கணும். ஸோ பே பண்ணியிருந்தா இவனுக்கு 50 ரூபாய் ஆஃப் கிடைக்கும், இல்லைன்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ வந்து இதுல ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலாம் இது வந்து வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரவி பெர்னார்ட் ஒன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ எய்தர் இது இல்லைன்னா இது மேட்ச் ஆகணும். இப்ப ரெண்டுமே மேட்ச் ஆகாதனால என்ன ஆகும்னா இன்கரெக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் கண்டிப்பா மேட்ச் ஆயிருக்கணும். அது மேட்ச் ஆகுதுன்ற பட்சத்துல இது வந்து இன்கரெக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீங்க லாஜிக் கிரியேட்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்குள்ள வரும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது நான் வந்து உங்களுக்கு இந்த வீக்கெண்ட்ல உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸசைஸ் வீடியோஸ் மாதிரி கொடுக்குறேன். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் தனியாக நான் வீடியோ போடுறேன்.
அப்படி நான் உங்களோட சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு அது இனிமே நிறைய உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷர் மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் ரிசல்ட்னு சொல்லிட்டு இருக்கு. இது என்னன்றதை பார்ப்போமா? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கொடுக்குற எந்த ஆன்சரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, அது ரிவர்ஸ் பண்ணி வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நம்ம இந்த பூலியன் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு யூசர் வந்து இஸ் லாக்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இது ஃபால்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூசர் லாகின் பண்ணிருக்காங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதை நான் இப்போ பிரிண்ட் பண்ணி இஸ் லாக்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா கேட்டேன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு தான் காட்டும். ஓகேங்களா? ஒரு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு காட்டும். ஏன்னா அவன் லாகின் பண்ணல. ஒரு வேளை நான் வந்து இங்க நாட் ஆபரேட்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா அப்படியே ரிவர்ஸ்ல வந்து காட்டும். ஓகேங்களா? சோ அப்படியே ரிவர்ஸ்ல வந்து காட்டும். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் ஆபரேஷன் வந்து பண்றதுக்காக யூஸ்வலா வந்து இது இது வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எரர் ரெக்டிபிகேஷன் பண்றதுக்காக நம்ம ஃபில் பண்ணி பார்ப்போம். ஒரு யாராவது வந்து பைபாஸ் பண்ணி பாக்குறாங்களான்றது ஒரு ஓவர் ரைட் பண்ணி பாக்குறாங்கன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவோம். பட் நம்ம இதை பத்தி நம்ம தெளிவா நம்ம வந்து கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது லைக் இந்த நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸ் போடும்போது நம்ம இன்னும் லேமன் டர்ம்ஸ் நிறைய நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ரிசல்ட் நீங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்றது தான் இந்த பர்டிகுலர் இந்த பூலியன்ல வந்து மோஸ்ட்லி வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு லேமனுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம குவிக்கா அடுத்தது போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசைன் அ வேல்யூ. இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு வேல்யூஸ் அசைன் அப்டேட் பண்றதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்னன்றதையும் நம்ம வந்து குவிக்கா பார்த்துடலாமா? ஸோ இது வந்து நம்ம ஒன்னா ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளா நம்ம வந்து பார்த்துடலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம முன்னாடி வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல ஒன்னொன்னா பார்த்தோம் பாத்தீங்களா? அதுவே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி தான். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணதை வந்து அசைன் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு 10 சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசைன் வேல்யூ வந்து கொடுக்குறேன். இப்போ அசைன் வேல்யூ வந்து நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஈக்குவல் டுன்றதே ஒரு அசைன் தான். இந்த வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணிட்டேன் இந்த வேல்யூ. இப்போ அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது நான் இப்போ பிரிண்ட் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா என்ன வரும்னா 10 வரும். ஸோ பிகாஸ் இந்த வேல்யூ நான் ஆல்ரெடி வந்து அசைன் பண்ணிட்டேன் இந்த வேரியபிளுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த அசைன் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்து இதுக்கு நான் வந்து கொடுக்க போறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அசைன் பண்ணது வேரியபிள் இருக்கா? இப்போ வேரியபிள் வந்து நான் ஆல்ரெடி வந்து அசைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த வேரியபிள் ஓகேவா? ஸோ இப்போ நான் வேரியபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அசைன் பண்ணது 10. இப்போ வேரியபிள் ஆட் அண்ட் அசைன் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஆட் அண்ட் அசைன் வந்து +3 சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ +3 கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா 13 சொல்லிட்டு காட்டுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூட பிளஸ் ஆர் ஈக்குவல் டு பிளஸ் ஈக்குவல் டு 3 சொல்லிட்டு கொடுத்தா அது 3 வந்து ஆட் பண்ணிருக்கு. இப்போ வேரியபிள் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப திரும்ப பாத்தீங்கன்னா திரும்ப அது 10க்கே வந்து போயிடும். ஓகேங்களா? சோ இதுதான் வேரியபிள் ஆபரேட்டர்ஸ்க்கான ஒரு இது. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாமா? சோ இப்போ 20 ஆன்சர் வரணும். ஓகேங்களா? இப்போ அடுத்த டிவிஷனுக்கு பார்க்கலாமா? சாரி, இப்போ ஆன்சர் 2 வரணுமா? ஓகே, ஒரு செகண்ட், சாரி. சோ இங்க என்ன வந்திருக்குன்னா ஒரு வேரியபிள் சொல்லிட்டு வந்திருக்கு. நான் இங்க என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நான் வேரியபிள்னு கொடுத்துருக்கேன். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் சின்ன ஆப்ரேட்டர்ஸ்ல சின்ன ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அது என்னன்றதை வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா நான் இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பா கொடுத்துருக்கேன். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ன்றதுனால இங்க வந்து இஷ்யூ வந்திருக்கு. அதனால நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இல்லைன்னா இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷன் காட்டும். ஸோ அதுல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாத்தீங்கன்னா இங்க 2.1 காட்டும். இங்க வந்து டெசிமல்ல தான் காட்டும். இது யூஸ்வலா டெசிமல்ல தான் காட்டும் இந்த இது பண்ணும்போது. மற்றபடி நீங்க வந்து இதுக்கெல்லாம் நீங்க இது பண்ணிக்க வேணாம். நம்ம இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ல டெசிமல்ல தான் காட்டும். ஓகேங்களா? இப்போ அடுத்து உங்களுக்கே தெரியும். அடுத்து இப்போ நான் மாடுலஸ் போடுறேன். ஓகே. ஸோ இங்க மாடுலஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி என்ன பார்த்துருந்தோம் மாடுலஸ்க்கு?
ஓகே. ஸோ ஒரே ஸோ அது ரிமைண்டர் டிவிஷன் சொல்லிட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மாடலஸ்ல வந்து காட்டும். ஸோ இன்னும் உங்களுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்டுமா மாடலஸ்ல. ஸோ உங்களுக்கு ஒன்றும் ஈஸியா. ஸோ மாடலஸ்ல ரிமைண்டர் வேல்யூ காட்டும். ஸோ மாடலஸ்ல ரிமைண்டர் வேல்யூ காட்டும்ன்றதுனால நான் என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10ன்னு கொடுத்துட்டேன். சாரி 10ன்னு கொடுத்துட்டேன். வேரியபிள் மாடலஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ 1ன்னு வருது. ஏன்னா ரிமைண்டர் ஒன்று தான் இருக்கு. ஸோ 3 இன்டூ 3 இன்டூ 3 அப்போ ரிமைண்டர் இஸ்குவல் டு 1. ஸோ அதனால மாடலஸ்ல வந்து காட்டுது. ஸோ இப்போ வந்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ளோ டிவைடா கொடுக்குறேன். ஸோ ஃப்ளோ டிவைட் வந்து பார்த்தீங்கன்னா எது, அதாவது இப்போ வந்து டிவைடட் பை 3ல வந்து 3.3335 சொல்லிட்டு வருங்களா. ஸோ அப்படி கொடுக்காம எது ஹோல் நம்பர் ஆஃப் செட்ஸோ அதுக்கு வந்து கரெக்டா வந்துடும். ஓகேவா. இப்போ நான் வந்து இப்போ 100 வரணும். நம்ம டைரக்டா ஸ்பெசிஃபை பண்ணாம ஒரு அசைன் ஆபரேட்டர்ஸ் மூலியமா நம்ம பண்றோம். ஸோ அதுதான் இதோட மெயின் எக்ஸாம்பிள். நான் முன்னாடி பார்த்த அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்க்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ இதுதான் வந்து இதோட மெயின் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம குவிக்கா ஐடென்டிட்டி அண்ட் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் வந்து பார்த்துடலாமா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட. ஓகே ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ் வந்து என்னன்னு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சின்னதா நான் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து நான் சொல்றேன். ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன மீனிங் உங்களுக்கு தெரியும். இது ரெண்டுமே சேமா இருக்கா டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து தெரியும். ஸோ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேக் எண்ட்ல எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணிட்டானா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees வந்து பே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரியில இருக்கு. ஸோ பே பண்ணிட்டானா இல்லையான்றது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒன் ஈக்குவல் டு பேமெண்ட்ஸ் கூட கஸ்டமர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாதான் அவன் பேமெண்ட் வந்து ட்ரூன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. ஓகேங்களா. யூஸ்வலா பேமெண்ட் கேட்வேஸ் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நான் அதை சின்னதா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஒரு லிஸ்ட்லயே வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ லிஸ்ட்ல போட்டு காட்டுறதுனால நம்ம லிஸ்ட் படிக்கும் போது நமக்கு சொல்றது ஈஸியா இருக்கும். லிஸ்ட்ன்றது ஒண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர், அதாவது பாக்ஸ் பேராமீட்டர்ல இருந்து போட்டு 100, 200 சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் இப்போ. ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கஸ்டமர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நான் வந்து கஸ்டமர் வந்து 100, 200 வச்சிருக்காரு, பேமெண்ட் வந்து 100, 200 கஸ்டமர் வந்து பே பண்ணிட்டாரு லாஜிக்கல நான் வந்து. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடென்டி ஆபரேட்டர்ஸ் என்னன்றது நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு லேமன் டேர்ம்ஸ்லேயே உங்களுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். ஏன்னா சாரி நான் ரெக்கார்டிங் ஆன் பண்ணாமலே நான் வந்து நிறைய எடுத்துட்டு இருந்தேன். வெரி சாரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு பணம் அனுப்புறாரு. ஒரு 1000 ரூபாய் சொல்லிட்டு ஒரு அனுப்புறாரு, ஒரு ஷாப்பிங்காக வந்து அனுப்புறாரு. ஓகேவா. இப்போ அது பேமெண்ட் கேட்வேக்குள்ள போகுது. அந்த பேமெண்ட் கேட்வேன்றது எதுவா வேணாலும் இருக்கலாம், மாஸ்டர் கார்டா இருக்கலாம், விசாவா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த விசா மாஸ்டர் கார்டுக்குள்ள போகுது. இப்போ என்ன பண்ணா இது வேலிடேஷன் பண்ணும். அதாவது அந்த கஸ்டமரோட பணம் வந்து உண்மையிலேயே கஸ்டமர் கிட்ட அந்த அக்கௌண்ட்ல பணம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த டேட்டா பேஸ்ல வந்து வேலிடேட் பண்ணும். ஒரு வேலை பணம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்னா அது ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். பணம் இல்லைன்னு சொன்னா ஃபால்ஸ்னு சொல்லிட்டு வெளியில வந்துடும். ஓகேங்களா. ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி அடுத்த ப்ரொசீஜருக்கு போகும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு சொல்லிட்டு திரும்ப கஸ்டமர் கிட்டே வந்து போகும். ஓகேவா. ஸோ அதுதான் இந்த ஐடென்டி ஆபரேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் வந்து பே பண்ணிருக்காரு கஸ்டமர். சாரி ஒரு நிமிஷம். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 1000 ரூபாய் பே பண்ணிருக்காரு. ஸோ பேமெண்ட் வந்து கஸ்டமர் வந்து கொடுத்துட்டாரான்றதை நம்ம வந்து பார்க்கணும் இப்போ. ஸோ அதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஆப்ரேஷன் வந்து பிரிண்ட் பண்ணலாம். இப்போ கஸ்டமர் இஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரிண்ட் கஸ்டமர் இஸ் நாட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறோம். இப்போ கஸ்டமர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பேமெண்ட் கேட்வே வந்து சொல்லிடுச்சு. ஓகேவா. கஸ்டமர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அப்ப இப்ப என்ன வரணும்,
ட்ரூன்னு சொல்லிட்டு வரணும். ஏன்னா கஸ்டமர் இஸ் பேமெண்ட் கொடுத்துட்டாருன்னா அதுக்கு ட்ரூன்னு ஆன்சர் வரணும். கஸ்டமர் இஸ் நாட் பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாருன்னா அதுக்கு வந்து ஃபால்ஸ் இல்ல அவர் பேமெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஒருவேளை கஸ்டமர் பேமெண்ட் பண்ணல, இன்னும் கஸ்டமர் பேமெண்ட்டே பண்ணல அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. இங்க வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? கஸ்டமர் இஸ் பேமெண்ட், கஸ்டமர் இஸ் நாட் பேமெண்ட். ஏன்னா கஸ்டமர் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலன்றதுக்கு ட்ரூ, கஸ்டமர் பேமெண்ட் பண்ணாததுக்கு ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டி ஆப்ரேட்டர். இப்போ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஃபார் லூப் பண்ணும்போது நம்ம நிறைய பார்க்கலாம். இப்போ நான் ஒரு லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட வேலட்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் இருக்கு. 100, 200, 300, 400, 500 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட வேலெட்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேன். ஸோ 100 இன் கஸ்டமர். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒருவேளை 100 ரூபாய் கஸ்டமரோட அக்கௌண்ட்ல இருந்தது அப்படின்னா ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். 100 ரூபாய் இருக்குப்பா அப்படி 100 ரூபாய் நோட் இருக்குப்பா. பிரிண்ட் 100 நாட் இன் கஸ்டமர். ஓகேவா? இப்போ 100 ருபீஸ் இல்ல அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ்ன்ற கவுண்ட் வந்து வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது ட்ரூவா ஃபால்ஸான்னு பாத்துடலாமா? ஓகே, கஸ்டமரோட அக்கௌண்ட்ல 100 ரூபாய் இருக்கு, ட்ரூ. கஸ்டமரோட அக்கௌண்ட்ல 100 ரூபாய் இல்ல, ஃபால்ஸ். ஓகேவா? ஒருவேளை கஸ்டமரோட அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபான்னு நான் போடுறேன். இப்போ என்ன வரும்னா ரெண்டுமே ட்ரூன்னு வரும். பாத்தீங்களா? இதுதான் ஆப்ரேட்டர்ஸ். அதாவது ஆப்ரேட்டர்ஸ் வந்து இதுதான், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நிறைய காம்ப்ளெக்ஸான திங்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரியல் டைமா நம்ம வந்து ஆன்சர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் நிறைய காட்டுறேன். இது நான் சீக்வல்லையும் நான் வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணும் போதும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது நான் கரெக்டா காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பேசின மாதிரி நம்ம அடுத்த வந்து கண்டிஷன்ஸ் லெவலுக்கு நம்ம போகலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது போல நிறைய நிறைய நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம குவிக்கா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கத்துக்கிட்டு நம்ம வந்து வீக்கெண்ட்ஸ்ல இன்டர்வியூ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் லெவல், இந்த பைத்தான் லெவல்ல நம்ம கத்துக்கிட்டதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ப்ராஜெக்ட் லெவலா நம்ம பண்ண ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணலாம் நம்ம. ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ வாட்ச் பண்ணி என்கரேஜ் பண்ற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும். இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கம்மி தான், பட் ஸ்டில் எனக்கு நம்பிக்கை இருக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வரும்னு. சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஸோ எனக்கு என்கரேஜிங்கா இருக்கும். இன்னொன்று நிறைய உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான வீடியோஸ் நிறைய வந்து கற்றுக் கொடுப்பேன் நான். ஸோ மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. குட் நைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நான் உங்க ஐடிக்காரங்க. தேங்க்யூ.